சாம்பார் தூள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி போட்டு லேசு போட்டு எல்லாம் கலக்கிட்டாங்க. நல்லா பவுடர் மாதிரி லேசு பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் தூள் இருக்கிறதே கொஞ்சம் தான். இதுலேயும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் போட போகிறோம். நிறைய காசு போட்டு ரொம்ப காசு போட்டு கொதிக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்தால் சாட் போட்டுக்கோங்க ஃபார் பெட்டர். இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இது இவ்வளோ தான் போட்டுருக்கோம். இவ்வளோ சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் மூடிட்டு இன்னும் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கோங்க. காரம் தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் இது இருக்குல்ல எல்லாத்தையும் இப்படி போட்டு இப்போ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. குளுக்க முடியல கலக்கிக்கலாம். சஹாவை டேஸ்டிங் கூப்பிட்டு சஹஸ்ரா கம் ஹியர். என்ன ஒரு 6 குட்டி பிளேட் எடுத்து பண்ணுவா. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அவளுக்கு எட்டாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. வீடியோ இந்த கலக்கிட்டு நான் போயிட்டு வரேன். நப்பட்டிங்களா? சாப்பிட பார்க்கக்கூடாது. வெயிட் பண்ணு. இந்த குட்டி பையன் சும்மா இருக்காது. ஒரு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ குட்டி கப்பு குட்டி பிளேட்டோ இல்லை கப்பு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறோம். அதனால வீடியோ பிடிக்கவே இல்லை காய்ஸ். ஸோ அவ்வளோதான் போதும் மிக்ஸ் பண்ணது. ஒரு பிளேட் எடுத்துட்டு 6 பிளேட் நாங்கள் வச்சுருக்கேன். நான் 6 பிளேட் இருக்கனால. ஸோ முதல்ல நாங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கோம். 5 ரூபாய்க்கு 2 லேஸ் பேக்கெட் போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். அளவாக தான் வரும். கம்மியாக தான் போட்டிருக்கோம் நாங்கள். கேரட் மாதிரியே இல்லை. கேரட் மாதிரியே இருக்கு. கேரட் இல்லையே, அது லேஸ் கேரட் நினைக்கிறேன். கம்மியாக தான் எல்லாத்துக்கும் வரும்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் இருக்கு. இது ஒரு குட்டி பாப்பாக்கு. குட்டி பாப்பாக்கா இல்லை அசிஸ்டன்ட் சஹாக்கு ஜெம்ஸ் மடங்கி ஜெம்ஸ் சாப்பிட்றவங்க. இதில் லேஸே கம்மியாக தான் இருக்கு. இல்லை லேஸ் அதிகமாக போயிடுச்சு. ஆமாம் லேஸ் இல்லைனா அப்புறம் அவ்வளோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வரணும். டேஸ்ட்டாக இருக்கா? தக்காளியை தூக்கி சாப்பிட்றது ஃபுல்லாக வெயிட் பண்ணு. சாப்பிடாதீங்க. ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, வெயிட் பண்ணு. சரியா காய்ஸ்? நாங்கள் இன்னொரு வீடியோ போடுவோம். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு கிடைச்சிது அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் எப்போவுமே இதை சாப்பிடாதீங்க. கொஞ்சம் தான் எல்லாத்துக்கும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 3 or 2 ஸ்பூன்ஸ் தான் வந்திருக்கு. 2-3 ஸ்பூன்ஸ் பாருங்க. அது ரெண்டும் தீண்டி பண்ணாருங்க, தின்னுட்டு இருக்கிறாங்க. சஹா கேட்டு பண்ணு. சஹா அதை வந்துட்டாங்க பாருங்க. செமையாக இருக்குது. நம்ம வீடியோ போல வெயிட் பண்ணு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபுல்லி காய்ஸ், யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேணும்? எனக்கு 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 வேணுமா? எனக்கு கொஞ்சம் போட்டுருங்க. வேணுமா? அவன் வெயிட் பண்ணு. பூனை வேற யாராச்சும் சின்ன வேணுமா?
உங்களுக்கு போட்டுக்கோங்க. உனக்கு வேணாமா? போதும். உனக்கு தான் இப்போ போட்டேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான்.